Hi dear students, welcome to Way to Met Life YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Bachelor in Pharmacy அதாவது B.Pharm கோர்ஸ் உடைய டீடைல்ஸ் பேசிக் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு அப்படினா உங்களால ஈஸியா சக்சஸ் ஆக முடியும். முதல்ல இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 4 இயர். எக்ஸாம் டைப் பொறுத்த வரைக்கும் செமஸ்டர் பேசிஸ்ல எக்ஸாம் நடக்கும். அதாவது 4 இயருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 8 செமஸ்டர் அப்படிங்கிறது நடக்கும். 4 ஆண்டுகள்ல 8 செமஸ்டர் தேர்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். அட்டெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செம் அதாவது 6 மந்த்ஸுக்கு டோட்டலாக 100 டேஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் டே. ஒரு செம்முக்கு 1 இயருக்கு கிடையாது, 1 செம்முக்கு 100 டேஸ் ஒர்க்கிங் டே. அந்த ஒர்க்கிங் டேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 80% பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் உங்களால் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவீங்க. அதாவது எக்ஸாமினேஷனுக்கு குவாலிஃபிகேஷன் அட்டெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 டேஸுக்கு நீங்கள் 80% அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கணும். எக்ஸாம் டைப் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் தியரி அப்படிங்கிற 2 டைப்பாக உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஈச் சப்ஜெக்ட்லேயுமே அதாவது ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி சப்ஜெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 50% மார்க் எடுக்கணும். செப்பரேட்டாக எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராக்டிக்கல் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா தியரியும் ஃபெயில், ஒன்னேன்னு ரெண்டுமே எழுதுகிற மாதிரி இருக்கும். தியரி ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ப்ராக்டிக்கல் ஃபெயில், ரெண்டுமே சேர்த்து ஒன்னேன்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 மார்க்குக்கு இன்டர்னல்னா 75 மார்க்குக்கு இன்டர்னல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25 மார்க் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட். எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு 20 மார்க் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வைப்பாங்க. இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் கூட சேர்த்து யூனிவர்சிட்டி மார்க் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கான டோட்டல் மார்க் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செம் ப்ரொமோஷன், அதாவது ஒரு செம்மிலேருந்து நெக்ஸ்ட் செம் போகிறதுக்கு என்ன ப்ரொமோஷன் அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் ஃபுல்லாக கிளியர் பண்ணால் மட்டும்தான் 4th செமஸ்டருக்கு உங்களை எலிஜிபிள் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு செம், செகண்ட் செம் இது ஃபஸ்ட் இயரில் வருது. B.Pharm பொறுத்த வரைக்கும் 4th செமஸ்டர் அதாவது செகண்ட் இயரோட லாஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் 2 செமஸ்டர், செகண்ட் இயருடைய முதல் செமஸ்டர் அதாவது மொத்தமாக 3 செமஸ்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் 2வது இயரோட லாஸ்ட் செமஸ்டரான 4th செமஸ்டரை உங்களுக்கு எழுத அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 4th 5th வர எல்லா செமஸ்டர்ஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் 6th 7th 8th செமஸ்டரை எழுத அலோவ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ண பாருங்கள். அதுதான் ஒரு ஈஸி வே. இந்த B.Pharm ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். B.Pharm பொறுத்த வரைக்கும் ஒரு டே டைமாகவும் இருக்கலாம், நைட் டைமாகவும் இருக்கலாம். உங்களுடைய டியூட்டி நீங்கள் வேலை பார்க்குற இடத்த பொறுத்து பார்த்தீங்கன்னா அது மாறுபடும். எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டாக போகிறீங்கன்னா 24/7 நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். அதாவது ரொட்டீன் பேசிஸில் ஒரே ஆள் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியாது. ரொட்டீன் பேசிஸில் டே நைட் டியூட்டி போட்டு கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் வேலை செய்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த B.Pharm-உடைய இந்த டியூட்டி டைம் அப்படிங்கிறது மாறும். நீங்கள் ஆன் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தீங்கன்னா ஒரு காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அது உங்களுடைய ஃபிக்ஸட். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும் அது உங்களுடைய ஃபிக்ஸட் அண்ட் அவங்களுடைய ஃபிக்ஸட். மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் எல்லாம் பொறுத்த வரைக்கும் டே டியூட்டி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜாபுக்கு எந்த மாதிரி போகிறீங்களோ அந்த ஜாப் அந்த இடத்த பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டியூட்டி அப்படிங்கிறதும் மாறும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு மெட் லைஃப் யூடியூப் சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வே டு மெட் லைஃப் அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேராமெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.